வணக்கம். இன்னைக்கு நான் வந்து சிறுதானியங்களை வச்சு ஒரு இனிப்பு லட்டு ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் கேழ்வரகு 1 கப்பு, திணை 1 கப்பு, வரகு 1 கப்பு, குதிரைவாளி 1 கப்பு, 1 கப்பு வெல்லம், தேங்காய் துருவினது அதை வறுத்து வச்சுருக்கிறேன். இது முந்திரி பருப்பு பொடி பொடியாக நுணுக்கி அதையும் வறுத்து வச்சுருக்கிறேன். பாதாம் பருப்பு 10 அதையும் வறுத்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் நெய் ஒரு 3 டீஸ்பூன் நெய், ஏலக்காய் கொஞ்சோண்டு, இவ்வளோ தான் தேவை. இப்போது இந்த கேழ்வரகு இது எல்லா தானியங்களையும் ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சு புட்டு மாவுக்கு இடிக்கிறது போல் இடிக்கணும். மிக்சியில் போட்டு இடிச்சிட்டு அது கூடவே மறுபடியும் இந்த வெல்லத்தையும் போட்டு இடித்து நம்ம மறுபடியும் இதெல்லாம் ஒன்றா கலந்து லட்டு செய்யணும். எப்படி இப்போ இடிச்சிட்டு வரலான்னு பார்க்கலாம். இப்படி இடிச்சிட்டு வந்த மாவு இப்படி இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஊற வச்சு இடித்து புட்டு மாவு மாதிரி இடிச்சிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ஒவ்வொரு 3 கைப்பிடி அளவு தான் போட்டேன். இது 2 கப்பு அளவு மாவு வந்திருக்கு. இந்த 2 கப்புக்கும் 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தை இந்த மாவு கூட போட்டு அடித்து எடுத்துகிட்டு வரலாம். இடித்த மாவு வெல்லம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இடித்து இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதில் இந்த பாதாம் பருப்பையும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை தூளாக நுணுக்கி அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் வறுத்தது அதையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் அதையும் போட்டுட்டு இப்போது நல்லா இதை கலரி விடலாம். நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு இப்போது நெய்யை காய்ச்சி இதில் ஊற்றி பிடிக்க வேண்டியது தான். இப்போது இந்த நெய்யை எடுத்து இதில் வச்சு சுட வச்சுக்கலாம், காய்ச்சிக்கலாம். நெய்யை சத்து நேரம் இதில் காய்ச்சி இந்த மாவில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது இந்த நெய்யை காய்ச்சி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா எப்படி கிளறி விடலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நெய், எல்லா மாவுலையும் நெய் படுறது போல் ஒரு கலரிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக கிளறி விட்டுட்டேன். ஆறட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா ஆறிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிடலாம். இறுக்கமாக பிடிச்சா இப்படி லட்டு உருவாயிடும். இதுதான் சிறுதானிய லட்டு. இது இடுப்பு வலிக்கெல்லாம் நல்லது, கை கால் குடைச்சலுக்கு நல்லது. சிறுதானியம் ரொம்ப ரொம்ப சத்து, நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். சுவையான சிறுதானிய லட்டு தயார்.